லோன் வாங்கி தருவதாக கூறி பொள்ளாச்சியில் பெண் ஒருவர் லோன் மோசடி பண்ணியிருக்காங்க. இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ லோன் வாங்கி தருவதாக கூறி பொள்ளாச்சி நெகமம் பகுதியில் சுற்றியுள்ள கிராம பகுதிகளில், அதாவது இந்த மகளிர் சுய உதவிக்குழுன்னு இருக்கும், அவங்கக்கிட்ட எல்லாத்தையுமே பணத்தை வந்து கலெக்ட் பண்ணியிருக்கா. ஒரு ஆளுக்கு 4000 ரூபா, 1 லட்சம் ரூபாய்க்கு லோனுக்கு 4000 ரூபா கமிஷனாமா. அதை கேட்டு கமிஷன் மாதிரி எல்லாத்துட்டையுமே வந்து வாங்கியிருக்கா. பேங்கில் வந்து நான் உங்களுக்கு லோன் வாங்கி தரேன் அப்படின்ட்டு அதையும் நம்பி அந்த மக்கள் ஏமாந்து அவகிட்ட பணத்தை வந்து கட்டியிருக்கிறாங்க. இவ வந்து பார்த்திங்கன்னா ஆர்ஆர் ட்ரஸ்ட்டுன்னு சொல்லிட்டு பொள்ளாச்சி நெகமம் பகுதியில் அவன் நடத்திட்டு வந்திருக்கான். அந்த ட்ரஸ்ட்டு வாயிலாக தான் பேங்க் மூலமாக நான் உங்களுக்கு பணத்தை வாங்கி தரேன்னு சொல்லி அந்த மகளிர் சுய உதவி குழுக்கள்லாம் இருப்பாங்க, அவங்கக்கிட்ட இருக்கிற எல்லாத்துட்டையுமே வந்து பணத்தை வந்து வாங்கியிருக்கா. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து லோன் வாங்கி தாரேன்னு சொல்லி ஏமாந்த மக்கள் அவகிட்ட வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு லோன் இன்னும் வந்து வரலையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவகிட்ட இருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்லை. அதுக்கப்புறம் ஒருத்தர் பார்த்திங்கன்னா ஒரு பெண் ஒருவர் போலீஸ்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அவன் மேலே எங்களுக்கு லோன் வாங்கி தாரேன்னு சொல்லி எங்களுடைய பணத்தை வந்து ஏமாற்றிட்டா அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவள் வந்து தலைமறைவாயிட்டா, அந்த லோன் மோசடி பண்ணவ. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா போலீஸார் வந்து கொடுத்த கம்ப்ளைண்ட் அடிப்படையில் அவளை வந்து பிடிச்சிட்டாங்க. பிடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முதற்கட்ட விசாரணையில் வந்து என்ன தெரிய வந்திருக்குன்னா, இந்த மாதிரி 180 பேர்கிட்ட வந்து பல லட்சம் ரூபாய் வந்து ஏமாற்றி வாங்கியிருக்கான்னு சொல்லி இப்போ தெரிய வந்திருக்கு. மேலும் இதற்கு பின்னாடி இன்னொரு பெண் ஒருவர் வந்து இருக்காங்கன்னு சொல்லிட்டு அதுவுமே வந்து தெரிய வந்திருக்கு. முதற்கட்ட விசாரணையில் லோன் வாங்கி தாராங்க அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல முன்பணம் கெட்ட சொன்னாங்கன்னா யாருமே வந்து கொடுத்துறாதீங்க. அது முழுக்க ஒரு ஸ்கேமு தான். உங்களை ஏமாத்துறதுக்கான ஃபஸ்ட்டு அட்டம்ப்ட் அது தான். அதில் நீங்கள் ஏமாந்தீங்க, அதுக்கப்புறம் ஏமாந்துட்டு தான் இருப்பீங்க. ஃபஸ்ட்டு 4000 ரூபாம்பாங்க, அடுத்து இன்னும் 2000 ரூபா தாங்கம்பாங்க, இன்னொரு 1000 ரூபா தாங்கம்பாங்க. இப்படியே 1000, 10,000. உங்களுக்கு தான் வந்து 10 லட்ச ரூபா லோன் கிடைக்கல, என்ன ஒரு 50,000 முன்பணம் கட்ட மாட்டீங்களா? உங்களால் முடியாத கடன் வாங்கி கேட்டுங்க, இல்லைனா வட்டிக்கு வாங்கி கேட்டுங்க அப்படின்னு சொல்லி நம்மளை ஏமாற்றி நம்மளை மைண்ட் வாஷ் பண்ணி மூலச்செலவை பண்ணி நம்மளுடைய பணத்தை ஃபுல்லாக கறந்துட்டு கடைசியில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டாட்டா காமிச்சிட்டு போயிட்டே இருப்பாங்க. இதுலேருந்து நம்ம என்ன தெரிய வருதுன்னு பார்த்திங்கன்னா, லோன் சொல்லி ஆன்லைன்லையும் சரி ஆஃப்லைன்லாலுமே சரி யார் ஃபோன் பண்ணாலுமே சரி, இந்த ஃபினான்ஸ்லேருந்து பேசுகிறேன், தனலட்சுமி ஃபினான்ஸு, மகாலட்சுமி ஃபினான்ஸ் இப்படின்னு சொல்லிட்டு ஃபினான்ஸ்லேருந்து பேசுகிறேன்னு சொல்லி யாருமே ஃபோன் பண்ணாலுமே தயவு செய்து அப்படி ஃபோன் பண்ணாங்கன்னா உடனே கட் பண்ணி விட்டுருங்க. அவங்கள்ட்ட வந்து பதில் பேசாதீங்க. ஏன்னா பதில் பேச உங்களுக்கு வந்து மூல செலவு பண்ணி உங்கள்கிட்ட இருக்கிற பணத்தை ஃபுல்லாமே வந்து ஏமாற்றிடுவானுங்க. இப்படி தான் நிறைய இடத்துல நடக்குது. எனக்கவே பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. நம்ம சப்ஸ்கிரைபர் மூலமாக வந்து நிறைய நியூஸ் நான் வந்து கேள்விப்பட்டிருக்கிறேன். லட்சக்கணக்கில் ஏமாந்தவங்களாம் வந்து இருக்கிறாங்க. அதனால் முடிஞ்ச வரைக்கும் பார்த்திங்கன்னா லோன் தாரேன்னு சொல்லிட்டு யாரும் வந்து உங்களை ஏமாற்றி இந்த மாதிரி பணத்தை வந்து உங்கள்கிட்ட கேட்டாங்கன்னா முன்பணத்தை நீங்கள் கொடுத்துறாதீங்க. அது முழுக்க ஒரு போலியான ஒரு விளம்பரம் தான். தயவு செய்து வந்து ஏமாந்துடாதீங்க. இனிமேலாவது உஷாராக வந்து இருங்க. இனிமேல் இப்படி கால் பண்ணால் அட்டன் பண்ணாதீங்க. அவங்க நம்பரை வந்துச்சுன்னா பிளாக்கில் போட்டு விட்ருங்க. அதுதான் வந்து நல்லது எல்லாத்துக்குமே. இப்படி நிறைய பேர் ஏமாந்துருக்காங்க. இது முடிஞ்ச அளவுக்கு பார்த்திங்கன்னா இந்த வீடியோ எல்லாத்துக்குமே ஒரு அவேர்னஸாக இருக்கும் நான் நினைக்கிறேன். ஏன்னா இது லோன் வந்து யாராலுமே வந்து கொடுக்கவே முடியாதுங்க. அது பேங்கால் தான் கொடுக்க முடியும், இல்லைனா நிதி நிறுவனத்திலாம் கொடுக்க முடியும், இல்லைனா ஆன்லைன் லோன் அடிப்படையில் NBFC அடிப்படை முறையில் வந்து லோன் நிறைய இருக்குது. ஆன்லைன் லோன் அவங்களால தான் கொடுக்க முடியும். வேறு யாராலையுமே வந்து லோன் தரவே முடியாது. ஒரு தனிநபரால் லோன் தரவே முடியாது. அதுக்கு நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து வாங்கிட்டு போயிடலாம், பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட அந்த மாதிரி வாங்கிட்டு போயிடலாம். அதனால் முடிஞ்ச அளவுக்கு பார்த்திங்கன்னா இதெல்லாம் நம்பி வந்து போலியான விளம்பரத்தெல்லாம் பார்த்து ஏமாந்துடாதீங்க. ஸோ இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் வந்து தெரிவிங்க. மறக்காமல் நம்ம தமிழ் கிரியேஷன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.